Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சிக்கன் ஃப்ரை ரெசிபி பார்க்க போறோம். இது ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெசிபி. இந்த ரெசிபி ஏன் ஸ்பெஷல்னா இதில் ஒரு ட்ராப் ஆயில் கூட இல்லாமல் ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் டு கெட் ஆல் மை நியூ அப்டேட்ஸ். இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு ட்ராப் ஆயில் கூட யூஸ் பண்ணலை. இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. இந்த ரெசிபியை ஆயில் ஃப்ரீ ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு ஏலக்காய், அது கூட ஒரு சின்ன பீஸ் ஸ்டார் அனீஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, சினமன் ஸ்டிக் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் நிறைய போட வேண்டாம், அப்புறம் ரொம்ப டாமினேட்டிங் ஆகிடும். இதில் ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, குருமிளகு, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, இதில் ஒரு 5லிருந்து 6 பல்லு கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் இஞ்சியை இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான். இது கூட ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கும் போது வாட்டர் எதுவும் ஆட் பண்ணிட வேண்டாம். இது மாதிரி தரின்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பீசஸில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இங்கே சிக்கன் ட்ரம்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த சிக்கன் பீசஸில் ஒரு நைஃப் வச்சுட்டு அங்கங்கே ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ் எல்லாம் இந்த சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆகிட்டு வரும். மசாலாஸ் எல்லாம் சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க, நல்லா ஊறட்டும். இந்த நோ ஆயில் சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து கோகோனட்டு. ஒரு அரை முறி தேங்காவை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இதிலிருந்து கொஞ்சம் திக்கான பால் தான் வேணும், அதனால் கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக தான் வேணும் இந்த ரெசிபிக்கு, அதனால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி அந்த கோகோனட் பேஸ்ட்டை ஒரு ஸ்டெய்னர் யூஸ் பண்ணி இதே மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த தேங்காய் பாலை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே கேஸ்ட் அயர்ன் பேன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நான்ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க்கை இப்படி பேனில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். இந்த கோகோனட் மில்க்கு லைட்டாக வார்ம் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து தேங்காய் பால்லையே வேகணும். இந்த மாதிரி சிக்கன் குக் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எவாப்ரேட் ஆகி கோகோனட் மில்க்லேருந்து நேச்சுரலான கோகோனட் ஆயில் இதில் ஊஸ் அவுட் ஆகும். அதில் இந்த சிக்கன் ரோஸ்ட் ஆகும். சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ண விட்டுடுங்க. இன் பிட்வீன் ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அடி பிடிக்காமல் வரும். இதே மாதிரி இடையில மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரி மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சே குக் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு வேணும்னா சிக்கன் கறி மாதிரியோ இல்லை கிரேவி மாதிரியோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட் செய்ய போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் கூடி ட்ரை ஆகிற வரைக்கும் விட போகிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இதில் இருக்கிற வாட்டர்லாம் கம்ப்ளீட்லி ட்ரை ஆகி ரோஸ்ட் மாதிரி வந்துடும் சிக்கன். இந்த சிக்கன் வந்துட்டு கோகோனட் மில்கில் குக் பண்ணனால கோகோனட் மில்க்லேருந்து நேச்சுரலான ஹெல்த்தியான கோகோனட் ஆயில்லையே இது ரோஸ்ட் ஆகிருக்கு.
நல்ல டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயே ஆட் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான எண்ணெயே சேர்க்காத ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் இங்கே ரெடி ஆகிருக்கு. மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுனா இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் டு கெட் ஆல் மை நியூ அப்டேட்ஸ். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.